ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலையே நம்ம இந்த மாதிரி கருத்து போன கொலுசை நல்லா பளிச்சுன்னு புது கொலுசு மாதிரி மாற்றிடலாம். அது எப்படிங்கிறத நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு ஒரு 3 பொருள் தான் தேவை. நமக்கு தேவையில்லாமல் கடையில் 150 ரூபா 200 கொடுத்து நம்ம க்ளீன் பண்ண வேண்டாம். அதுக்கு நம்ம வீட்டில் இந்த பொருள் நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கும். அதை வச்சு நம்ம சூப்பராக பளிச்சுன்னு புது கொலுசு மாதிரி ஆக்கிடலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோல்டுக்குமே நம்ம இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். ஓகேவா? சரி, பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பளிச்சுன்னு ஆகிடும். 3 பொருள் தான். ஒரு பாத்திரத்தில் கொலுசை போட்டுட்டு கொலுசு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் போல் பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது போடும்போதே நல்லா அப்படியே நுரைச்சி பொங்கி வரும். அதை பார்த்துலாம் பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம அதை சிம்மில் வச்சதுக்கப்புறம் ஒரு அரை லெமன் எடுத்து புழிஞ்சு நான் அதில் போட்டுக்கிறேன். அந்த தோலையுமே அதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போல் பாத்திரம் விளக்குற ஜெல் இருக்கு இல்லையா, அதையுமே இதுக்குள்ளே போட்டுட்டு பாருங்களேன், அது நல்லா ரியாக்ட் பண்ணுது. அந்த ஆப்ப சோடா போட்டதுமே அதில் நல்லா அழுக்கெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் சிம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் அதை கொதிக்கட்டும். சரிங்களா? இதில் கோல்டுமே கூட நம்ம போடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த சுடு தண்ணியில் நம்ம கோல்டு போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆனில் இருக்கும்போது போட வேண்டாம், எதுக்கு ரிஸ்க்கு, அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போவே நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு அந்த கொலுசு. இதுக்கப்புறம் நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரஷ் வச்சுருப்போம் இல்லையா, அது நான் எப்பவுமே தூக்கி போடக்கூடாது. அது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா நேரத்துலையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு. பாருங்கள், ஆல்ரெடி கொலுசு நல்லா க்ளீன் ஆகிட்டு இருந்தாலும் நம்ம திருப்திக்காக ஒரு வாட்டி ப்ரஷ்ஷை வச்சு நான் தேய்ச்சிக்கிறேன். ஏன்னா நான் திருகாணியை கொலுசுலேருந்து தனியாக கலட்டல, சேஃப்டி பர்பஸ்க்காக. அந்த இடுக்கெல்லாம் அழுக்கு இருக்குல்லையே, அதை நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. அடியிலலாம் அவ்வளோ கருப்பாக இருந்துச்சு. கொலுசில் உள்ள அழுக்கு தான், வேறு என்ன. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. நமக்கு நல்லா நல்லா நிறைய முத்தாக கொலுசு இருக்கும் இல்லையா, அதுக்கெலாம் கண்டிப்பாக நம்ம ப்ரஷ் போட்டு தேய்ச்சே ஆகணும் தான். சரிங்களா? இந்த மாதிரி கொலுசுலாம் ஈஸியாக நமக்கு ப்ரஷ்ஷே இல்லாமல் க்ளீன் பண்ணிடலாம். சொரையிலையும் பாருங்களேன், அழுக்கே இருக்காது, அப்படி புதுசாகிட்டு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. அதுக்கப்புறம் கம்மலையுமே கூட நான் கடைசியாக போட்டிருந்தேன். அதுலேயுமே இந்த சொரையிலலாம் அழுக்கு இருந்துச்சு, அதுவுமே நல்லா க்ளீன் ஆகிட்டு. பாருங்கள், என் காலில் போட்டு காட்டுற பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. இடுக்கில் எந்த அழுக்குமே இல்லை. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.